ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்கானி சல்வார் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பேண்ட் வந்து எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு கீழே அந்த பட்டிக்கு வந்து மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இப்போ சுடிதாரோட டாப் இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட கிளாத் எடுத்து கூட நம்ம வந்து இந்த மாதிரி தைக்கலாம், பட்டி மாதிரி வச்சு தைக்கலாம். அப்படி இல்லைனா லேஸ் கூட நம்ம இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். பேண்ட் கிளாத்லேயே நம்ம வந்து வச்சு தைச்சிக்கலாம். இது எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேவா? இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லா பேண்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்க மெஷர்மெண்ட் தான் இது தேவைப்படும். லென்த்து, ஹிப்பு, அதோட நம்மளோட இது ஆங்கிள். ஓகேங்களா? இது 3 தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து வேஸ்ட்டோட ரவுண்ட் நம்ம வந்து எடுத்துக்கணும். இல்லை பட்டி மாதிரியே நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்த நார்மல் பேண்டாக கொடுத்துப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த வேஸ்ட் வந்து தேவைப்படாது. நம்ம எலாஸ்டிக் வச்சு தான் தைக்க போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து வேஸ்ட் ரவுண்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்ம தைக்கிறதுக்கு அந்த வேஸ்ட் ரவுண்டு நம்ம தேவைப்படும். கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடிதார் செட்டெல்லாம் வாங்குவோம் பார்த்திங்களா, அதில் வரக்கூடிய பேண்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதே நீங்கள் வந்து தனியாக எடுத்து தைக்கணும்னா நமக்கு வந்து 2 மீட்டர் கிளாத் வந்து போதுமானதாகவே இருக்கும். ஓகேவா? இப்போ கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி மறுபடியும் 4ஆக நான் வந்து ஃபோல்டிங் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்லேயும் அந்த மடிப்பு இருக்க பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இருக்குது. சைடில் இருக்க ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கைக்கு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் சைடு நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேல் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓப்பன் சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து அன்ஈவனாக இருக்குது. அதனால எந்த அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து வீடியோஸில் வந்து அது கிளியராக காமிக்க முடியலை. சாரி. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவனாக தான் இருக்கும் எப்போவுமே. அதை நம்ம வந்து கரெக்டாக லைன் போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ கட் பண்ணுறக்காண்டி மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதிலிருந்து நான் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இந்த 2 இன்ச் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து எலாஸ்டிக் வந்து வைக்க போகிறோம் சொன்னோம் பார்த்திங்களா, அதுக்காக நான் வந்து 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட எலாஸ்டிக்கோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. அதனால் 1/2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கும் 1.5 இன்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்காகவும் நான் வந்து மார்க் பண்ணி அதை வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? லைன் போட்டதுக்கப்புறமா அங்கேருந்து என்னோடய ஃபுல் லென்த் எடுக்கிறேன். நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களோட ஃபுல் லென்த் எவ்வளோனா அதை நீங்கள் பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 வந்துச்சு. ஓகேங்களா? 37 பார்த்திங்கன்னா நம்ம மேலே தைக்கிறதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. அதை அப்படியே வச்சுக்கலாம். கீழே மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பீஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் பார்த்திங்களா, அதுக்காக நமக்கு வந்து 1/2 இன்ச் தேவைப்படும். ஓகேவா? இப்போ 37 நான் வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டி தனியாக ஜாயின் பண்ண போகிறோம். அது நமக்கு 1 இன்ச் அளவுக்கு வந்துடும். அதுக்காக நம்ம வந்து 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். எதுக்காகனா தையலுக்காக 1/2 இன்ச் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அப்போ மொத்தமாக டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லைன்ஸ் வந்து நான் வந்து அங்கே போட்டுக்க போகிறேன். இப்போ எல்லா சைடும் நம்ம வந்து சேமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறதுக்காக நான் வந்து நம்ம ஏற்கனவே லைன்ஸ் மேலே போட்டுக்கோம் பார்த்திங்களா, அதுலேருந்து 36.5 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து மார்க் பண்ணி அதில் வந்து ஒரு லைன்ஸ் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ எல்லா பக்கமே இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிப் ரவுண்டை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணோம். இதுக்கு என்ன ஃபார்ம்லான்னு கேட்டிங்கன்னா ஹிப் டிவைடட் பை 4. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து ஹிப் வந்து 41, அதை வந்து 4ஆல் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 10.25 கிடைக்கிது. இந்த 10.25 கூட நான் வந்து ஒரு 5 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லூஸுக்காக, பேண்ட் நம்ம போகிறோம் பார்த்திங்களா, அந்த பேண்ட்டில் நமக்கு வந்து வரக்கூடிய லூஸுக்காக நான் வந்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். டோட்டலாக எனக்கு 15.25. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் வந்து 15.25 நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதில் தான். அதுக்கப்புறமா நம்ம வந்து கிராச் எடுக்க போகிறோம். கிராச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15.25 மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அங்கேருந்து நம்ம வந்து மார்க் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிராச் லென்த்துக்கு நமக்கு வரக்கூடிய ஹிப்பை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதை 2.5 இன்ச்சால் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 41 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹிப். ஓகேங்களா? என்னோடய ஹிப் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 41. அந்த 41 நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 10.25 கிடைக்கும். இந்த 10.25 கூட நான் வந்து 2.5 இன்ச் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த 2.5 இன்ச் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லூஸுக்காக, நம்ம கிராச்சில் வரக்கூடிய லூஸுக்காக தான் நம்ம வந்து 2.5 இன்ச் ஆட் பண்ணுறோம். அப்போ எனக்கு டோட்டலாக 12.7 இன்ச் கிடச்சிச்சு. இப்போ எனக்கு ஹிப்போட ரவுண்டும் கிடச்சிச்சு,
கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட க்ராச் லென்த்தும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 11, என் காலை சுற்றி பார்த்திங்கன்னா 11. நம்ம எப்போவுமே இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 5.5 தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் ஒன் சைடு மட்டும். ஆனால் இதை வந்து என்ன பண்ணால் ஒன் சைடு மட்டுமே நம்ம வந்து 11 இன்ச் அளவுக்கு என்ன நமக்கு வந்து காலை சுற்றி கிடைக்குதோ அதை அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சுமே வந்து பண்ண வேண்டியதில்லை. அப்படியே மார்க் பண்ணால் அப்படின்னு வந்து வைக்கும்போது நமக்கு அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் வந்து வைக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால் அப்படியே எடுத்துக்கிறங்க. எவ்வளோ வருதோ அப்படியே எடுத்துக்கங்க. இதை நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ண வேண்டியது கிடையாது. நம்ம ஃபுல் லென்த் நம்ம வந்து எடுக்கும்போது எவ்வளோ கிடைக்குன்னா 22 அளவு நமக்கு வந்து கிடைக்கும். ஒன் சைடு 11, இன்னொரு சைடு 11, நம்ம டோட்டலாக 22 கிடைக்கும். இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ப்ளீட் வச்சு 11 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான அளவுகள் எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து பேண்ட்டில் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ மேலே உள்ள லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்குது. கீழே உள்ள லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 இன்ச் நான் வந்து கேப் விட்டுருப்போம் பார்த்திங்களா, அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள லைன். ஓகேவா? இது வந்து நம்மளோட பெல்ட் வந்து வைக்கிறதுக்காக, எலாஸ்டிக் வந்து வைக்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நான் வந்து என்னோடய டோட்டல் லென்த் நான் எடுத்திருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் நான் வந்து என்னோடய ஹிப்போட ரவுண்டு வந்து மார்க் பண்ண போகிறேன். என்னோடய ஹிப் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 15.25. ஓகேங்களா? அது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ நான் வந்து மார்க் பண்ணுவேன் அதே அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து 15.25 இருக்குது. அதே அளவுக்கு நான் மேலே கொஞ்சம் கீழே இறக்கி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிராச் லைனை கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. இப்போ என்னோடய கிராச் லைன் வந்து பார்த்திங்கன்னா 12.75 அது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. 12.75 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா அது கரெக்டாக அதுக்கு நேராக வச்சு அதே சேம் அளவு இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். எதையுமே செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ செக் பண்ணி பார்த்தா எனக்கு சேமாக கரெக்டாக இருக்குது. அதை நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லைன்ஸ் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ மேலே வந்து போட்டிருக்க பார்த்திங்களா, அதையும் அந்த கீழே போட்டிருக்க லைனை நான் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு லைன்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கர்வ் வந்து வரைகிறதுக்காக. இப்போ இந்த லாஸ்ட்டில் இருந்து நான் வந்து எவ்வளோ எடுக்க போகிறேன்னா 2.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அந்த மார்க் பண்ணதுலேருந்து 2.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு கீழே இருந்தீங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். 50க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 3 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து லூஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து எனக்கு 2.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கர்வ் வந்து நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? கர்வ் மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். 2.5 இன்ச் நேரம் தொடுற மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கிறீங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட லென்த்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். என்னோடய டோட்டல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 36.5 சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அது எல்லா பக்கமும் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு லைன் நம்ம வந்து போட்டுக்கலாம். லைன்ஸ் நம்ம வந்து போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்னோடய காலோட சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச் அளவுக்கு தான் எடுக்க போகிறேன் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து 11 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 11 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ண போகிறேன். இந்த 1.5 இன்ச் அளவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தைக்கிறோம் பார்த்திங்களா, தைக்கிறதுக்கு இந்த பக்கமாக இருக்கணும்ல, அந்த லூஸுக்காக தையலுக்காக நான் வந்து 1.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இது வந்து 1.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், இல்லை 2 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். இப்போ இதையும் நம்ம கிராச் லைன் வந்து வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்ச் டேப் வச்சு கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க, இல்லை பெரிய ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக லைன்ஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து பட்டி கொடுத்து நம்ம வந்து தைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நான் இதிலையே காமிக்கிறேன். ஆனால் நான் தைக்க போகிறது சுடிதார் கிளாத்தில் தான் பண்ண போகிறேன். ஆனால் இதுலேயே நான் காமிக்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம கீழே இருக்க கிளாத் எடுத்துக்கலாம், இல்லை இதை கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க கிளாத்தில் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? எனக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 3 இன்ச் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டி வந்து கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அதுக்காக தான் நம்ம வந்து 3 இன்ச் அளவுக்கு எடுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து போயிடும். ஓகேவா? இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம மேலே அந்த காலை சுற்றி நம்ம வந்து எவ்வளோ எடுத்திருப்போம், 11 இன்ச் நம்ம வந்து எடுத்திருப்போம். 11 இன்ச் ப்ளஸ்
1.5 இன்ச் அப்படிங்கிற போது எனக்கு 12.5 இன்ச் அளவுக்கு வரும். அப்போ அந்த 12.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? டோட்டலாகவே நமக்கு வந்து வரக்கூடியது 12.5 இன்ச். ஓகேவா? இதை வந்து ரெண்டாக கட் பண்ணால் நமக்கு வந்து ரெண்டுக்கும் சேமான அளவு கிடைக்கும். இப்போ மேலே உள்ள பீஸில் காலில் உள்ள பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளீட் வந்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து அந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டான அளவில் கிடச்சிரும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. நான் வந்து கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நாம் வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான். உங்களுக்கு என்னென்ன டவுட் வருதோ அது எல்லாமே நீங்கள் வந்து நம்மளோட கிளாஸில் கேட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை வேறு யாருக்காவது தேவைப்படுத்தினா நம்மளோட சேனலை வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட இந்த பெல் ஐக்கனே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, இல்லை கமெண்ட்டில் வந்து கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.